சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கு இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இனி வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பக்குவத்தில் தான் கிரேவி வச்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்காக குடமிளகாய் எடுத்திருக்கேன், பச்சை கலரும் சிவப்பு கலர் எடுத்திருக்கேன், இது கூட வெங்காயம் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 5 போல் சேர்த்துக்கலாம். இது கூட 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சுங்க, சாரிங்க. ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இது கூட பூண்டு சேர்த்துட்டு இது கூட 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், நல்லா திக்னஸும் கொடுக்கும். இது கூட 5 போல முந்திரி பருப்பு சேர்த்து, முந்திரி பருப்புக்கு பதிலாக 1 டீஸ்பூன் கசகசா கூட சேர்த்துக்கோங்க, அது டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி லைட்டாக வதக்கினா